எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. கிறிஸ்துவின் பெயரால் நான் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த இரவு யார் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி எங்களோடு இணைந்திருக்கிறீர்களோ, நான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலையிலே, இந்த விதமான நிலைமையில நீங்கள் உங்களை பார்த்தால், ஒவ்வொரு நாள் இந்த நிகழ்ச்சியிலே தேவன் உங்களுக்கு சாட்சிகளின் மூலமாய், விசேஷமாக அவர் வார்த்தையின் மூலமாய் வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி நீங்கள் இந்த சூழ்நிலையை மீண்டு வர முடியும் இல்லையா? எனவேதான் நாம் ஒருங்கிணைப்பிலே இருக்கிறோம். அதாவது விசுவாச பிரயாணம் சாலமோன் மண்டபத்தை நோக்கி. மேலும் தானியேலின் உபவாஸ் ஒருங்கிணை. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்கிற மிக முக்கியமாய் உட்புற பிரச்சனைகளை ஜெயிக்கும்படி அநேகர் அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்புறத்துல சந்திக்கிற பிரச்சனைக்கு தான் அதிக கவனம் கொடுக்கிறார். அன்றாடம் அவர்களை பாதிக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக பண தேவை, சரீர ஆரோக்கியம், வேலை பிரச்சனை, பிள்ளைகளுடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, இதுவெல்லாம் நம்மை உடனடியாய் தாக்கக்கூடிய விஷயங்கள் தான். தேவன் அதை அறிவார். நாம் அதை நாளைக்கோ அல்லது அடுத்த மணி நேரத்துக்கு கூட தள்ளி போட முடியாத அளவிற்கு பல நேரம் பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை பாதிப்புக்குள்ளாக்குகிறது. பல நேரத்தில் நடக்கிறது என்ன, நம்ம அந்த சூழ்நிலையில மூழ்கி விடுகிறோம், அல்லது வெளியே வர முடியாது. ஆனால் நண்பர்களை, நீங்கள் புரிந்து கொண்டால், தேவனுடைய ஆவி பேசுவதை நீங்கள் புரிந்து கொண்டால், இந்த வெளிப்புற சூழ்நிலை உங்களை முடக்குவதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வெளியிலே பார்க்கிற இந்த விஷயங்கள் உங்களை அடிமைப்படுத்துவதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உட்புறத்திலே நீங்கள் பலவீனமா இருப்பது. நான் சொல்வதை கவனிங்கள். உட்புறத்திலே நீங்கள் பலவீனமா இருப்பதுதான் வெளியிலே உங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிற. நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே இதை குறித்து பேச போகிறோம். உங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கும்படி தேவனுடைய வார்த்தையிலிருந்து நிச்சயமா. அதற்கு முன்பாய் சாலமோன் மண்டபத்திலே கொண்டு செல்லப்பட போகிற விண்ணப்பம், யார் நீங்கள் உங்களை அதற்காய் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ, தொடர்ந்து எங்களோடு யார் இந்த விசுவாச பிரயாணத்துல வந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படி தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விளக்கங்களுக்கோ விவரங்களுக்கோ நேரடியாக வர விரும்பினால் கண்டிப்பாய் இந்த ஞாயிறு காலை 9:30 ஜூலை 21 விசேஷமாய் நான் உங்களை வரவேற்கிறேன். யார் நீங்கள் அவமானத்துக்குரிய பரிதவிப்பான ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை உயர்த்துவாராம். தேவன் இந்த உபவாசத்தை அனுமதித்திருப்பது உங்களை உயர்த்துவள். நீங்க பார்க்கும்போது தானியேல் தன்னை சிறுமைப்படுத்தினார் என்று பைபிள் சொல்கிறது. தேவனுக்கு முன்பாய் தானியேல் தன்னை தாழ்த்தியதால் கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். பிரச்சனைக்கு முன்பாய் நாம் தலை வணங்க வேண்டாம். சூழ்நிலைக்கு முன்பாய் நாம் தலை வணங்க வேண்டாம். மாறாக தேவனுக்கு முன்பாய் நாம் தலை வணங்கும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டிப்பாய் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இதோ பிரச்சனையிலே ஒடுக்கப்பட்டிருந்த பெண் தேவனுக்கு தன் விசுவாசத்தை வெளிப்படுத்திய போது எப்பேற்பட்ட மாற்றம் நடந்தது. இந்த அற்புதமான சாட்சியை கேளுங்கள். இதுதான் நாம் இந்த தடவை செய்ய போகிறோம். தேவனுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்த நம் விண்ணப்பத்தை சாலமோன் மண்டபத்துக்கு அனுப்ப போகிறோம். தேவன் தாவி நம் விண்ணப்பத்துக்கு செவி கொடுப்பார், நம் வாழ்க்கையை உயர்த்தும்படியா. கவனிங்கள், தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வெறுமையாய் இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததோ, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று. ஆபிரகாமனுடைய வெறுமை, தன் வாழ்க்கையில் இருந்த அவமானம் மாறியது, வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னாளுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபனுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார். கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார், மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது, கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது. இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார், அது புது திராட்சை ரசமாய் மாறியது. உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார்.
ஆரோக்கியம் இல்லாமல் பலத்தை இழந்து யாவும் மாறியது. அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது. அதே இடத்தில் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். வணக்கம். என் பேர் ஜெனிஃபர். நான் கண்ணகி நகர் துறைப்பாக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்தே சர்ச்சில் தான் வளர்ந்துட்டு இருந்தேன். நிறைய தடவை தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். ஆனா அதை நான் கவனமா எடுத்துக்கல. அப்படி இருக்கும் போதும் எனக்குள்ள பெரிய வெறுமையானது இருந்தது. அந்த வெறுமை எதனால உண்டாச்சு அப்படின்னா, நான் ரொம்ப தனிமையா இருந்தேன். எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருந்தது. எனக்கு பொறுமை கிடையாது. அந்த பொறுமை இல்லாததுனாலே அதிக கோபமானது வரும். அந்த கோவத்துல நான் எல்லாரையுமே பயங்கரமா திட்டுவேன், காயப்படுத்துவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி யாரும் வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தனிமையில தான் நான் இருந்தேன். ஏன்னா யாராச்சும் பேசினா தேவையில்லாத பிரச்சனை வருதுன்றதுனால என்னை எப்பவுமே எல்லா விஷயத்துல இருந்துமே பிரிச்சு நான் தனியா மட்டும்தான் இருந்தேன். என் வாழ்க்கை தனிமையில தான் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் நைட்ல சில உருவங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நைட் என்னால தூங்க முடியாது. சில நிழல் நடமாடுறத நான் பார்ப்பேன். சில நேரத்துல அந்த நிழல் என்னை அமுக்குறத கூட நான் பார்த்திருக்கேன். என்னால அதை ஜெயிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இது ரொம்ப கடினமான ஒண்ணா இருந்தது. நைட்ல என்னால தூங்கவே முடியாது. அப்படி இருக்கும்போதுதான் நான் யோசிச்சேன், நைட்ல தூங்க முடியல, இதனால நான் என்ன பண்ணலாம், சில பேர் கூட பேசலாம் அப்படின்ட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே நைட்ல நான் பேச ஆரம்பிச்சேன். தேவையில்லாத விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அவங்க பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல இன்னைக்கு ஃபுல்லா நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட நான் சொல்லிடணும். அப்பதான் என் மனசு ஃப்ரீ ஆகும்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்குள்ள அந்த வெறுமை இருந்தது. அப்பதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி ஆலயத்துல பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அது உண்மையா எனக்குள்ள பேசக்கூடிய ஒரு சத்தமா இருந்தது. இதுல நான் கலந்துக்கணும். உண்மையா இந்த வெறுமை போகணும்னா நான் தேவனுடைய ஆவியை பெறணும். அது இருந்தா மட்டும்தான் என்னால ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பண்ணும்போது கூட பரிசுத்தாவே வந்தா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்ட்டு நான் சோதிக்கணும் அப்படின்றதுனாலதான் இதுல நான் கலந்துக்கிட்டேன். அப்புறம் போக போகதான் தேவனுடைய வார்த்தையை அதிகமா பலனா நான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த வார்த்தை எல்லாமே எனக்கு உதவ ஆரம்பிச்சது. என் பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நான் தியாகம் பண்ணணும்னு சொல்லி. அப்ப நான் தேவன் இடத்துல கேட்டேன், தேவனே நான் எதை தியாகம் பண்ணட்டும்னு சொல்லி. அப்ப நான் என் பொருளாதார விஷயத்திலயும் சரி, என் சரீரபூர்வமா ஆவிக்குரிய விஷயத்துல எல்லாத்தையுமே நான் தேவன் இடத்துல தியாகம் பண்ணேன். இது எதுவுமே சுலபமானதா இல்லை. ஏன்னா நான் என் பழைய வாழ்க்கையை விடணும், அந்த தனிமை எல்லாத்துல இருந்து நான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லும் போது அது என்னை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த போன் காலா இருக்கட்டும், அது தொடர்ந்து எனக்கு வந்துட்டே இருந்தது, மெசேஜஸ் வந்துட்டே இருந்தது. பட் அது எல்லாத்தையுமே விட்டு நான் தேவனோட முன்னோக்கி போனோம், தேவன் தான் வேணும்ட்டு நான் தீர்மானிச்சு நான் போனேன். அதுக்கப்புறம் 2018 நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். அப்ப தேவனோட இன்னும் அதிகமா பலனோடு நான் முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். நான் முன்னோக்கி போயிட்டு இருக்கும் போதே பல பிரச்சனை எனக்கு வந்தது. அப்பதான் நான் உண்மையா புரிஞ்சுக்கிட்டேன், போராட்டம்ன்றது அப்ப நான் பார்த்த போராட்டம் கிடையாது. பரிசுத்தாவி கிடைச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனையில நான் ஜெயிக்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய போராட்டமா இருக்கு அப்படின்ட்டு. அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பிசாசு எனக்கு கொண்டு வந்தான். என் பழைய தனிமைய திரும்ப பிசாசு எனக்கு கொண்டு வந்தான். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தனிமையில தான் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன். அதனால அந்த தனிமையை வச்சே பிசாசு என்னை தேவனிடத்துல இருந்து பிரிக்கிறான் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். அப்ப தொடர்ந்து நான் இல்ல, நான் எல்லாத்தையுமே ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நான் தேவனோடு போராடி நான் முன்னோக்கி வந்துட்டே இருந்தேன். அப்ப லாக்டவுன் டைமா இருந்தது. லாக்டவுன் டைம்ல
டைம்ல ஆலயம் எல்லாமே வந்து மூடப்பட்டதா இருந்தது. என்னால தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியல. அந்த நேரம் வந்து எங்க அப்பாவுடைய மரணமா இருந்தது. எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்ப என் குடும்பம் எல்லாருமே வந்து ரொம்ப கவலையில வந்து போயிட்டாங்க. எங்க அம்மாக்கு பொறுப்பு நிறைய வந்துருச்சு. என் தங்கச்சிக்கும் சில பொறுப்பானது இருந்தது. அப்ப யாருமே என்கிட்ட பேசல. திரும்ப அந்த தனிமை எனக்கு வந்தது. பிசாசு பல வகையில போராடினா என்னை அழிக்கிறதுக்காக, என்னுடைய வாழ்க்கையை திரும்ப பழைய நிலைமையில கொண்டு போறதுக்காக. அதுக்கப்புறம் திரும்ப நான் தேவனோட முன்னோக்கி வந்தேன். அப்பதான் வந்து கால்ல வந்து எனக்கு அடியானது பட்டது. கால்ல வந்து சில விஷயத்த நான் வந்து கடந்து போனேன். கால் பிரச்சனையினால சர்ஜரி பண்ணாங்க. சோ நிறைய விஷயம் வந்து நடந்து என்னால நடக்க முடியாம அப்பவும் எனக்குள்ள ஒரு தனிமையானது வந்தது. அதையுமே தேவனோடு கூட நான் வந்து முன்னோக்கி எதிர்த்து போகணும். இந்த கால வந்து நான் ஒரு பிரச்சனையா வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அப்பதான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சது. நான் தனிமையா இருக்கும்போது உண்மையா தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேனா இல்லையா அப்படின்றது எனக்குள்ள வந்து அந்த சத்தமானது ஏற்பட்டது. ஆலயத்துக்கு போனா மட்டும்தான் தேவனுடைய இருப்புன்றது கிடையாது. நான் ஆலயத்துக்கு போகாம இருந்தாலுமே தேவனுடைய வார்த்தைய பிரசங்கத்தை எதுவுமே கேட்காம இருந்தாலுமே என்னால தேவனோட தனிப்பட்ட விதத்துல வந்து என்னை ஈடுபடுத்திக்க முடியும். தேவனோட என்னால இருக்க முடியும் அப்படின்றத வந்து நான் கத்துக்கிட்டேன். அப்ப தொடர்ந்து நான் என்ன பண்ணேன்னா, தனியா இருக்கும்போது தேவனோட அதிகமா முன்னோக்கி போனேன். சோ என்னுடைய தியாகத்தை நான் வந்து பார்க்கும்போது, தேவனை நான் கனப்படுத்தும் போது, தேவன் எந்த அளவு என்ன வந்து பாத்துக்கிறாருன்றத நான் பார்த்தேன். ஏன்னா தேவன் என்னை வந்து ஒரு கட்டத்திலயுமே வந்து கீழே விட்டுல, ஆனா கீழே விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை பிசாசு என்னை சோதிக்கும் போதும் தேவன் என்னை பலப்படுத்தினாரு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த வெறுமை, இந்த வித தனிமை எல்லாத்துல இருந்தும் என்னால போராடி வர முடியுது அப்படின்றத வந்து நான் கத்துக்கிட்டேன். சோ தொடர்ந்து நான் தேவனோட முன்னோக்கி போறேன். பிசாசு எந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் இப்பவும் பல போராட்டம் இருக்கு. இருந்தாலும் தேவனோட நான் வந்து முன்னோக்கி போறேன். ஏன்னா இதுக்கு ஒரே காரணம் பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனால மட்டும்தான் இது எல்லாத்தையுமே நான் கடந்து வரேன். இன்னைக்கும் நான் வந்து தேவனோட கூட நான் முன்னோக்கி போறேன். ஆபிரகாமோட விசுவாசத்துல நான் முன்னோக்கி போறேன். இப்ப நான் சந்தோஷமா சொல்றேன், நானும் ஆபிரகாமோட பிள்ளைதான் அப்படின்னு. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்கள். இந்த அற்புதமான சாட்சி கேட்ட நீங்கள் கண்டிப்பாய் புரிந்து கொண்டிருக்க முடியும். கர்த்தருடைய ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும் போது அவர் என்ன செய்ய முடியும் என்று. இதோ தேவனுடைய வார்த்தையை பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். ஆமே, பொறுமையோட ஓடக்கூடும். பொறுமை என்று என்ன? தான் முயற்சி. இதான் ஆபிரகாமுடைய ரகசியம். எத்தனை பாரங்கள், எத்தனை சூழ்நிலைகள் அவரை சூழ்ந்து வந்தது, நெருக்கியது, எல்லாவற்றையும் உதறி தள்ளினார். மோரியா மலையிலே, தேவன் நியமித்த அந்த மலையிலே கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டவராய், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவராய் ஓட்டத்தை தொடர்ந்தார். கடைசியில முடிவு என்ன? வெற்றிக்குரியவராய் மாறினார். விசுவாசத்தின் தகப்பன், தேசத்துக்கு தகப்பனாய் மாறினார். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு முன் வைக்கிறார் மக்கள். ஒருவர் நீங்க சொல்லலாம், என்னால என்னை சூழ்ந்து நிற்கிற பாவத்தை தள்ள முடியல, பிரச்சனைகளை உதறி தள்ள முடியல, என்னால என்னுடைய குடும்ப சூழ்நிலையிலிருந்து அதை மறந்து வெளியே வர முடியல, என்னால அந்த வியாதி வரும்போது, அந்த வியாதியினுடைய வலி என்னை பாதிக்கும் போது என்னால் அதை மறந்து ஆண்டவருடைய வார்த்தை அந்த நேரம் என்னால் நினைக்க முடியல. என்ன ஒரு பிரச்சனை விழத்தடும் பொழுது உடனடியாக அந்த பிரச்சனையை மறந்து தேவன் மேல என்னால என் கவனத்தை செலுத்த முடியவில்லை. கண்டிப்பாய் நம்முடைய பலவீனங்கள் தேவனுக்கு தெரியும். நாம் மாவுசம் என்று அவர் அறிவார். எவ்வளவு அற்புதமான தேவன், அருமையான தேவன். எனவேதான் நமக்கு உதவியாய் தேற்றரவாளனை பரிசுத்த ஆவி அனுப்பியிருக்கிறார் மக்களே. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தேற்றரவாளனை அனுப்புவேன், உதவியாளரை, ஹெல்ப்பர், நமக்கு உதவி செய்யும்படி நம் பலவீனங்களிலே. எனவேதான் நீங்கள் இந்த பலவீனத்தை ஜெயிக்க கூடும், ஜெயிக்க முடியும் என்று நம்புங்கள். முதலாம் அந்த பலவீனத்தை ஜெயிப்பதற்காக தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை முதலாவது தேட வேண்டும். அவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டால் சூழ்ந்து நிற்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளி நீங்கள் ஓட்டத்தை தொடர முடியும். விழுந்து கிடக்கிற ஒருவராய் உங்களை பார்க்க மாட்டீர்கள், எழுந்து நடக்கிற ஒருவராய் பார்ப்பீர்கள். தானியேல் உபவாசத்தில் எப்படி நான் பங்கேற்கலாம் என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ. இதனை தொடர்ந்து அதி அற்புதமான சாட்சி, கர்த்தருடைய ஆவி ஒருத்தருக்குள் வரும்போது என்ன நடைபெறும், அதி அற்புதமான சாட்சி. கவனிங்கள். ஒரு கிளாஸ் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் இறுதியிலே ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம். மேலும் விளக்கங்களுக்கு, விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மக்களே, மறக்க வேண்டாம்.
பரிசுத்த ஆவி உங்கள் பலவீனத்தை பலமாய் மாற்றக்கூடியவர். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. நான் சாகணும்னு நினைக்கும் பொழுது நான் பால்கனியிலேருந்து குதிக்க முயற்சி செய்தேன். என் கணவர் வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் நடந்ததை சொன்னேன். அவரால் நம்பவே முடியல. அவர் என்னை பார்த்து நீ ஒரு பைத்தியம்னு சொன்னாரு. என்னுடைய சிறு வயது பருவம் சந்தோஷமானது கிடையாது. என்னோட பெற்றோர் மத்தியில பல வாக்குவாதங்கள் இருந்தது. என்னுடைய அப்பா குடிக்க அடிமையா இருந்தாரு. பல முறை எங்க அம்மாவுக்கு துரோகம் செஞ்சிருக்காரு. அவரிடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் இருந்தும் எந்த விதமான பயனும் இல்லை. முன்பாக என்னையே நான் பார்க்கும்போது எனக்கு என்ன பிடிக்காது. என்னுடைய தோற்றம் எனக்கு பிடிக்காது. எனக்கு 12-13 வயது இருக்கும்போது என்னை விட 10 வயது அதிகமான ஒரு நபரை நான் சந்திச்சேன். அவரிடத்துல நான் காமிச்சுக்க விரும்பினேன். நான் ரொம்ப அற்புதமா, ரொம்பவும் தோற்றத்துல அழகா இருக்க மாதிரி, ஏன்னா எனக்குள்ள இருக்கிற வெறுமையை அதன் மூலமா போக்கிடலாம்னு நினைச்சேன். அதன் பிற்பாடு நான் பிரேசில்ல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். 21, 22 வயது இருக்கும். அங்க இருந்து போர்ச்சுகலுக்கு போயிடலான்னு தீர்மானிச்சேன். என்னுடைய வேலையை விட்டுட்டேன். என்னுடைய குடும்பத்தார், நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன்னா நான் ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்கணும்னு விரும்பினேன். ஏன்னா நான் போர்ச்சுகல் போனேன்னா நல்ல வேலை கிடைக்கும், நல்லபடியா இருக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்த்தது எதுவுமே அங்க நடக்கல. இன்னும் சொல்ல போனா இன்னும் அதிகமான மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்த்த வேலையை என்னால பெற முடியல. நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு அங்க கிடைக்கல. அங்க என்னுடைய சொந்தங்கள் இல்லை, என்னுடைய பெற்றோர் இல்லை. அதனால நான் இன்னும் அதிகமா மன அழுத்தத்துக்கு உள்ளானேன். அது இன்னும் மோசமாச்சு. மேலும் என்னுடைய சகோதரியோட காதலன் அவளை கொன்னுட்டாரு. அவங்க அந்த காதலை முறிச்சுக்க விரும்பினாங்க. அதனால சாகடிச்சிட்டாரு. மேலும் எங்க அப்பா வியாதிப்பட்டு இருந்தாரு. வலி தாங்க முடியாம கஷ்டப்பட்டு அவரும் இறந்துட்டாரு 2 வருஷத்துக்கு முன்பாக. நான் என்னுடைய மனைவியை பார்த்தேன். ஒரு பார்ட்டியில் பார்த்தேன். அங்கே தான் நான் என்னுடைய மனைவியை முதல்ல பார்த்தேன். முதல் முறையை பார்த்தேன், பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்ச பிற்பாடு, டேட்டிங் முடிஞ்ச பிற்பாடு நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம். 1 வருஷம் கழிச்சு தான் நான் கர்ப்பம் தரிச்சேன். ஆனா 3 மாசத்துல கர்ப்பம் தரித்து இருக்கும் பொழுது ரொம்ப கடினமா இருந்ததுனால கரு கழிஞ்சிருச்சு. குழந்தை கலைஞ்சி 1 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் கர்ப்பம் தரிச்சேன். அந்த கர்ப்பம் தரிச்ச காலத்திலேயே எங்க அம்மா வியாதிப்பட்டு இருந்தாங்க. அப்பவே நான் பிரேசில் போலான்னு நினைச்சேன். ஆனா நான் அந்த கர்ப்ப காலத்துல இருந்தேன். அதனால நான் அங்கேயே தங்கி இருந்தேன். அப்போ என் குழந்தைக்கு 1 மாசம் இருக்கும். பாஸ்போர்ட்டுக்காக, என் பையனோட பாஸ்போர்ட்டுக்காக நான் அப்ளை செஞ்சுருந்தேன். எங்கள் அம்மா ரொம்பவும் வியாதிப்பட்டு இருந்ததுனால நாங்கள் எல்லாரும் பிரேசில் போகலான்னு தீர்மானிச்சிருந்தோம். என் பையனோட பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்குற அந்த நாளில் எங்கள் அம்மா அதே நாளில் இறந்துட்டாங்க. அது இன்னும் அதிகமாக எனக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குச்சு, வலியை உண்டாக்குச்சு. அதை என்னால் தாங்கவே முடியல. இதெல்லாம் என் சிந்தனைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, என் தங்கச்சி இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதனால நானும் என்னை மறிச்சுக்கணும், நான் இனிமேல் உயிர் வாழ விரும்பலன்னு நினச்சேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுத்துச்சு, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக செய்யாதபடிக்கு. என் கணவர் வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் நடந்ததெல்லாம் சொன்னேன். அவர் சொன்னார், நீ என்ன பைத்தியமா? அந்த நேரத்தில் சரியா எனக்கு மன அழுத்தம்னா என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், என்னாச்சு? என் கூட சரியாக பேச மாட்ற, என்னை எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்க, எல்லாமே ஏன் தப்பு தான் சொல்லிகிட்டு இருக்க, நல்ல நடத்தை இல்லை. குறிப்பாக எனக்கு முன்னாடியும் என் பையனுக்கு முன்னாடியும். நான் வீட்டுக்கு வந்த உடனே ஒரே பிரச்சனை, சண்டை மட்டும்தான். அதுக்கப்புறம் வெறும் அழுதுகிட்டே இருந்தா. அந்த காரணத்தினாலும் கூட நான் இனிமேட்டு அவர் கூட வாழ விரும்பலன்னு சொன்னேன். ஆனால் அவர் என் கண்களை பார்த்து சொன்னார், நான் திருமணம் செஞ்சுக்கிட்டது விவாகரத்துக்கு செய்யறதுக்கு இல்லை. அதனால நான் நம்பிக்கையை வரவழைச்சிக்கணும். என்னால் ராத்திரியில் தூங்க முடியல. மாத்திரை எடுத்தாதான் தூக்கம் வரும். நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன், சத்தங்களை கேட்க ஆரம்பித்தேன். இதனால மன அழுத்தம் ஜாஸ்தியாச்சு. அப்போ தான் என் தோழி என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைச்சாங்க. அதன் பிற்பாடு நான் என் குடும்பத்தாரோட யூகேக்கு போயிட்டேன். அப்போதான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை போனேன், புதன்கிழமை போனேன், கடைசியாக வெள்ளிக்கிழமையும் போக ஆரம்பித்தேன். அதன் மூலமா என்னுடைய விடுதலைக்காக நான் போராடினேன். என் வாழ்க்கையில நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ என் கணவரும் என் கூட சர்வீஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவர் எனக்குள்ள மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆனாலும் எனக்குள்ள இன்னும் சிலது தவற விடப்பட்டது. அப்ப பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் தேவைப்படுறாரு. மக்களுடைய வாழ்க்கை மாறி சாட்சி கொடுக்கும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள முழுமையான மாற்றங்களை பார்த்தேன். அதே மாற்றம் எனக்குள்ளேயும் வேணும்னு சொன்னேன்.
விசுவாசத்தின் நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருந்தது. அப்ப நான் வழி ஏற்படுத்தின பீடத்தின் மேல ஏறுறதுக்கு, தேவனோட உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுக்கு அந்த தருணம் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு கொடுத்து, ஏன்னா அவர் எனக்குள்ளாக வந்து வாசம் செய்யணும். அவரை நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்குள்ள சமாதானத்தை உணர்றேன். உறுதி இருக்கு, 100% உறுதி இருக்கு. நான் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் அவர் என் கூட இருக்காருங்கிறது இது கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா என் மனைவி பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு நான் பார்த்தேன், எப்பவுமே என் மனைவி வித்தியாசமாக இருப்பா, மாறிட்டா, சந்தோஷமாக இருப்பா. எப்பவுமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு என் குடும்பம் ஒற்றுமையா இருக்கு. என்னுடைய குடும்பத்தார் தேவனுடைய பிரசனத்துல இருக்காங்க. எனக்கு எதிர்காலத்துல உறுதி இருக்கு. ஏன்னா தேவன் மட்டுமே என்னுடைய எதிர்காலமா இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இருந்திருந்தா நான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பேன், பெரிய சவால்களை சந்திச்சிருப்பேன். மிகப்பெரிய சவால்னா என்னுடைய கணவரோட தான். ஏன்னா எங்களுக்கு நேரம் இருக்காது அவரோட பேச பழக, என் குடும்பத்தாரோட இருக்க, என் பிள்ளைகளோட இருக்க. அவர் வேற வேலை செய்யறாரு, அவர் நிறைய வேலை செய்யறாரு, நான் வேற நேரத்துல வேலை செய்யறேன். அப்ப நான் தேவனிடத்துல கேட்ட, தேவனே என்னுடைய அன்பின் வாழ்க்கையில நான் எப்படி முன்னேற்றத்தை பாக்குறது, நான் என்ன செய்யணும்? அப்ப நான் திரும்பவும் பீடத்துக்கு போனேன். என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்காக அண்ணால போல நான் என்னுடைய பொருத்தனையை செஞ்சேன். தேவனோடு சேர்ந்து பிரச்சனையை எதிர்த்து போராட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா என் மனைவி எங்களுடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். எனக்கும் உதவி தேவையாக இருந்துச்சு. ஏன்னா நானும் வெளியே அதிகமான நேரத்தை வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் எப்போ ஜபிச்சு தேவனிடத்துல பதில் கேட்டனோ, நான் அதிகமா பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன், அதிகமா ஜபிச்சேன். தேவன் எனக்கு பதில் கொடுத்தாரு. இப்போ நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யறோம். என் கணவரோடு சேர்ந்து வேலை செய்யறேன். இப்போ எங்களுக்கு நேரம் இருக்கு, குழந்தைகளோட செலவு செய்ய, அவரோடு செலவு செய்ய. நாங்க ஒன்னா இருக்கோம், நிறைய பேசுறோம் எல்லா நேரத்திலையும். இப்பவும் நிறைய சவால்கள் இருக்கு, ஆனா நான் அவரோடு சேர்ந்து எல்லாத்தையும் ஜெயிக்கிறேன். என் குடும்பத்தாருக்குள்ள ஒற்றுமையானது இருக்கு. நன்றி நன்றி. தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. எங்கள் வாழ்க்கை மாறி இருக்கு. இப்போ என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாற்றப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமா. அவர் இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. வணக்கம் பிரியமானவர்களே, இந்த வீடியோ தொகுப்பினுடைய நோக்கம், நாம் துவங்க இருக்கிற தானியேலின் உபவாசம் ஜூலை 11ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை இந்த உபவாசம் முன்னோக்கி செல்ல போகிறது. உலகம் எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் 21 நாட்கள் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக. எனவேதான் ஒரு சிறு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த உபவாசத்திலே எங்களோடு ஒன்றிணையும்படியாக. முதலாம், தானியேலின் உபவாசம் என்பது என்ன? தானியேல் இந்த புத்தகத்தில் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. 10ஆம் அதிகாரத்திலே தானியேல் தேவனுக்கு முன்பாய் தன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கும் அறிவை அடைகிறது உபவாசம் துவங்கினார். அதே போல்தான் நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அவருடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த 21 நாள் உபவாசத்திலே ஒன்றிணைய போகிறது. மிக சரியாக 3 வாரம், ஜூலை 11 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை. எனவே நீங்கள் இதை குறித்த ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த உபவாசத்திலே எப்படிப்பட்ட மக்கள் கலந்து கொள்ளலாம்? யாருக்கா இந்த உபவாசம்? பரிசுத்த ஆவி இருக்கிறவர்கள் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுங்கள், யாருக்காக இந்த உபவாசம்? 2 விதமான மக்கள் இதிலே பங்கேற்கலாம். பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியா இந்த 21 நாள் உபவாசத்திலே அவர்கள் ஒன்றிணையலாம். சரி, தானியேலின் உபவாச சமயத்திலே செய்யக்கூடாதவைகள் என்ன? முதலாவது, தானியேல் உபவாச சமயத்தில் நீங்கள் உலக சம்பந்தமான செய்திகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். சினிமா பாடல்கள், சினிமாக்கள், விளையாட்டுக்கள், பொழுதுபோக்கான பல காரியங்கள், நண்பர்களோடு நீங்கள் சாட் செய்வது, அதிகமான நேரங்கள் அவர்களோடு தேவையற்ற பேச்சுவார்த்தைகளிலே நீங்கள் செலவிடுவது, எந்த நேரமும் தேவையில்லாத வதந்திகள், தேவையில்லாத காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்துவது, இப்படியான உலக சம்பந்தமான செய்திகள், உலக சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், உலக சம்பந்தமான நட்புறவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது, உலக ரீதியான எல்லா காரியங்களும். மேலும் உங்களை அசுத்தப்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்களிலே, ஆபாசமான காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்தக்கூடிய, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இவ்வுலகத்தின் எல்லா காரியங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது. சுருக்கமாய் உங்கள் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளும்படி இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை நாம் 21 நாள் தவிர்த்து கொள்ள போகிறோம். இதை நாம் தவிர்த்து கொள்ள இந்த 21 நாள் நாம் என்ன செய்யலாம்?
அதை நீங்கள் கண்டிப்பாய் கருத்தில் கொள்ள வேண்டும். அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். தேவனோடு அதிகமாய் ஜெபத்தில் நேரம் செலவிடுங்கள். இந்த 21 நாளும் எவ்வளவு அதிகமாய் முடியுமோ ஆலய கூட்டங்களிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சமூக வலைத்தளங்கள், UCKGP சமூக வலைத்தளங்கள், நீங்கள் பிஷப் மசேடோ அவருடைய யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்கலாம். அவருடைய பிளாகிலே நீங்கள் தமிழிலே உள்ள டெலகிராம் சேனலில் இணைந்து செய்திகளை கேட்கலாம். ஆங்கிலத்திலும் செய்திகளை கேட்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய சமூக வலைத்தளங்களிலே அதிகமாய் நேரத்தை செலவிடலாம். மேலும் ஆலய கூட்டங்களில் எங்களோடு இணையலாம். இதன் மூலமாய் நாம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை உலகத்தின் அசுத்தத்திலிருந்து பிரித்து தேவனுடைய ஆவிக்காய் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம் 21 நாள் சுத்திகரிப்பிற்காக. எனவே முன்னோக்கி செல்லலாம். இது கண்டிப்பாய் பலத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது எளிமையானதா? நிச்சயமாய் இல்லை. ஆனால் நாம் இதில் முழு பலத்தோடு செல்லும் போது கண்டிப்பாய் இது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று என்பதை நாம் நிச்சயமாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த 21 நாளில் நீங்கள் அநேகர் இதை சரியாக செய்ய போகிற எல்லோருமே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அனைவரை பலப்படுத்துவாராய். ஆசீர்வாதமான தானியேலின் உபவாசமாய் இருக்கட்டும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்தம் உள்ள தேவனே, உங்களுடைய வசனத்தை என் கரத்திலே பிடித்து என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களை உனக்கு முன் கொண்டு வருகிறேன். யார் தான் பலவீனமாய் இருப்பதாய் தன்னை பார்க்கிறார் அல்லது கருதுகிறார், அப்படி உணர்கிறார், ஒருவேளை ஒரு பலவீனமாய் இருந்தாலும் கூட உன் வார்த்தையினுடைய சக்தி, உம் ஆவி தருகிற அந்த வார்த்தை எங்களை எழும்பி நிற்கக்கூடிய பலன் உள்ளது. சூழ்ந்து நிற்கிற எல்லா பாவங்களை, பாரங்களை உதறித்தல். இந்த இளம் பெண் அல்லது இந்த விதவை, இந்த வயதானவர், இந்த வியாதியஸ்தன், இந்த தரித்திரர், தேவனே தன்னை தோற்கடிக்கப்பட்ட ஒருவராய் கருதுகிறவரும் பலவீனமாய் உணரலாம். ஆனால் இப்போது உங்களுடைய ஆவியின் வல்லமை சென்று இந்த நபரை பலப்படுத்த, இந்த பாவத்தை உதறி தள்ளி, இந்த வியாதியை பற்றி எண்ணாமல், இந்த பிரச்சனையினுடைய கவலையிலே மூழ்கி நிற்காமல் அதிலிருந்து மீண்டு வர பலப்படுத்தும் தேவன். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இதை பருகுகிறவரும் ஜீவனில் இருந்து பருகு. இவரை உனக்கு சாட்சியா நிறுத்தி உன் ஆத்துமாவை ரட்சிப்பிறாய். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை நீங்கள் பருகலாம் மக்களே. தேவனுடைய ஆவி தாமே உங்களை நடத்தி செல்வாராய். நாளை இரவு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை தேவனுக்கு அனைவரை ஆஸ்வதிப்பாராய். செல்வார்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு?
அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?